வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அர்ச்சனா நேரம் ஆயிட்டே இருக்கத்த இப்ப என்னத்த பண்றது அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமிட்ட. சந்தியா வேற சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணாம இருந்தா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சந்தியாவை குறை சொல்லணும்னு சொல்லல, அவளோட வேலை அப்படி, அப்புறம் எதுக்காக அவ வரேன்னுலாம் சொல்லணும், அதை நினைச்சுதானே அத்தை தயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சரவணன் அப்பாட்ட சொல்றாங்க, சந்தியா இப்போ இங்க வந்தே ஆகணும், வந்து வேண்டுதல் பண்ணணும், இல்ல அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் இப்போ சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மனை நகையால அலங்காரம் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு இது 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட திருட்டு பயமே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களை வந்து வாசல்ல காவலுக்கு நிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரவணனுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. ஒருத்தரை கூப்பிட்டு பேசுறாரு சரவணன். அம்மன் நகைய திருடி போறதுக்காக ஒரு திருட்டு கும்பல் ஜனங்களோட ஜனங்களா இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது உண்மையானே அப்படின்னு கேக்குறாரு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் இன்னொருத்தட்ட சொல்றாரு. அப்படியே மக்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் பரவிடுது. கோவில் அர்ச்சகர் உடனே இந்த கமிஷனர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இதுக்கிடையில இப்போ சந்தியாவை காமிக்கிறாங்க. தங்கமணி சொல்றாங்க, நீங்களும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க மேடம், ஆனா அந்த எஸ்பி பெர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா எஸ்பிட்ட இருந்து போன் கால் வருது சந்தியாவுக்கு. நீங்க உடனே அங்க இருந்து கிளம்பிருங்க சந்தியா, நேரா உங்களோட ஏரியால இருக்கிற முத்தாலம்மன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க அம்மன் நகைய திருட ஒரு கும்பல் வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வதந்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியா தானே, பொதுமக்கள் உங்களை பார்த்தாங்கன்னா பயம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு எஸ்பி. நீங்க வேற பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க, நான் வேற உங்களுக்கு அசைன்மெண்ட் மேல அசைன்மெண்டா கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எஸ்பி. பரவாயில்ல சார், நீங்க சொன்ன வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. தங்கமணி இப்போ சந்தியாட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் எஸ்பி போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. திருவிழாவுக்கு போறதுக்கு எஸ்பி பெர்மிஷன் கொடுக்கல, டியூட்டியா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அம்மன் கண்டிப்பா ஒரு வழி காமிப்பான்னு சொன்னேன்ல, செஞ்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. தங்கமணி சொல்றாங்க, நீங்க கும்பிடுற அம்மன்னால இந்த காரியம் நடந்துச்சா இல்ல உங்களை நினைச்சிட்டு இருக்கிற ஐயனாரால நடந்துச்சான்னு தெரியல மேடம், நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா ரொம்ப சந்தோஷமா இப்போ அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா கோவில்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோவில்ல இப்போ அசுரனை வதம் செய்யற நிகழ்ச்சி நடைபெறுது. அங்க இருக்கிற ஒரு சாமியார் பேசுறாரு. அம்மன் எப்படி அசுரனை வதம் பண்ணாலோ அதே மாதிரி காவலர்கள் தீய சக்திட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைச்சா அம்மன் விடமாட்டா, அம்மன் போலீஸாகவும் அவதாரம் எடுப்பான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. அடுத்ததா இந்த வருஷம் கோவிலுக்கு அதிகமா நன்கொடை கொடுத்த கவிதாவை அசுரனை வதம் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. கவிதா இப்போ அம்பு விடுறாங்க, ஆனா அந்த அம்பு தவறி கீழே விழுந்துருது. அங்க இருக்கிற சாமியார் சொல்றாரு, நீங்க விட்ட அம்பு தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அம்மன் வேற யாரையோ மனசுல நினைச்சிருக்கிறா, அவங்க மூலியமா இந்த அசுரனை வதம் பண்ணலாம் நினைச்சிருக்கிறான்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா இப்போ அவங்க வராங்க. அந்த சாமியார் சொல்றாரு, அம்மன் போட்ட கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா, கத்தி கணேசன் அப்படின்ற ஒரு அரக்கனை கொன்ன அம்மனோட அவதாரம் இங்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களோட அம்பு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சந்தியாமா நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, அந்த என்கவுண்டரை நினைச்சு நானே ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கத்தி கணேசனால எவ்வளவு குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாரு. அவனை அழிக்கணும் அப்படின்னு அம்மன் முடிவு பண்ணிட்டா, அதுக்கு ஒரு கருவியாதான் உங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மனோட அவதாரமா அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, கேட்டையா உன்னோட மருமக அம்மனோட அவதாரமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ கவிதாவோட கையில இருந்து அந்த வில் அம்பு வாங்கி இப்போ சந்தியா அந்த அசுரனை வதம் பண்றாங்க. அடுத்ததா சந்தியாவோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே இப்போ பூ மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவகாமி தண்ணி தாக அடிக்குது மயில், தண்ணி இருந்தா கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க மயில். சரவணன் சொல்றாரு, நான் வேணா போய் எல்லாருக்கும் பன்னீர் சோடா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸி ஆதிட்ட சொல்றாங்க, அவங்க எல்லாரும் பூ மிதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, டயர்டா இருப்பாங்க, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆதி இப்போ போயிட்டு கால் பண்றாரு, எல்லா பாட்டிலையும் நான் எப்படி கையில தூக்கிட்டு வர முடியும், நீ வா அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸியுமே இப்போ கடைக்கு போறாங்க. போற வழியில இப்போ ஆதி கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் மீட் பண்ணி பேசுறாங்க. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, ஆதி இங்க வந்திருக்கிறானா, வேற ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. இடையில திடீர்னு பேங்க்ல ஃபயர் பண்ணி இவனை அனுப்பி வச்சுட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னு கேக்குறாங்க ஜெஸ்ஸி. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தியுமே சொல்றாங்க. இனிமேல் அவனை ஒழுங்கா நோட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஜெஸ்ஸி இப்போ ஆதிய முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. என் கை ஃபுல் ஆயிடுச்சுல, நீ அந்த 2 பாட்டில எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆதி. 2 பாட்டில தூக்குனதுக்கு இப்படியா முறைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சந்தியா அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சந்தியா இப்போ சிவகாமிக்குமே அந்த சோடாவை கொடுக்குறாங்க. சிவகாமி அதை வாங்குறாங்க.
2 பேரும் ராசி ஆயிட்டாள்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ச்சனா. அடுத்ததான் எல்லாரும் கோவில்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அர்ச்சனாட்ட குழந்தை ரொம்ப டயர்டா இருக்கும், நீ போய் தூங்க வைமா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அர்ச்சனா குழந்தைய தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. சிவகாமி சொல்றாங்க, அரிசி ஊற போட்டேன் ஆட்டணுமே அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, நான் வேணா அரைச்சு வச்சிருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க டியூட்டிக்கு போகணும் இல்லைங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். மயிலுமே சொல்றாங்க, நீங்க வரப்பயே ரொம்ப டயர்டா தான் வந்தீங்க கோவிலுக்கு, நான் அரைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி சந்தியாட்ட சொல்றாங்க, நானும் மயிலும் அரைச்சு வச்சுக்கிறோம், நீ போய் ரெஸ்ட் எடு சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, அதான் அவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியா இப்போ அவங்க ரூமுக்கு போறாங்க. சந்தியா பார்த்து போ அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சரவணன் அப்பா இப்போ சரவணன்ட்ட சொல்றாரு, பாத்தியாடா அவ எவ்வளவு அக்கறையா பேசுறா சந்தியாட்ட, அவளோட கோவம் எல்லாம் போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் என்ன வேணும்னா கோவப்பட்டேன், எனக்குன்னு இருக்க நியாயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, நம்ம கையில என்ன இருக்கு சிவகாமி, சூழ்நிலை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.